வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். 86ஆம் சங்கீதம் 11வது வசனம். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த வசனத்தில் 3 காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, ஆண்டவரின் வழிகளை அறிந்து கொள்ள ஆர்வம். இரண்டாவது, ஆண்டவரின் வழிகளில் நடப்பேன் என்ற உறுதிமொழி. மூன்றாவது, ஆண்டவரின் வழிகளில் நடக்க ஆண்டவரின் ஒத்தாசை. என்ன அருமையான விண்ணப்பம் இது! ஆம், உம்முடைய வழிகளில் நடப்பேன், உமக்கு கீழ்ப்படிவேன் என்று வருபவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வழிகளை தெரிவிக்கிறார். ஆவிக்குரிய வாழ்வில் முக்கியமானது கீழ்ப்படிதல். தம் வார்த்தைக்கு கீழ்ப்படிபவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நிரப்புகிறார், பயன்படுத்துகிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் மீன்கள் கிடைக்காமல் காலியாக வெறுமையாக பேதுரு இருந்த பொழுது இயேசுவின் வார்த்தைகள் அவருக்கு வருகிறது. ஆகிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று பேதுரு கீழ்ப்படிந்த போது ஆண்டவர் அவருடைய படகுகளை மீன்களால் நிரப்பினார். அவரை தனக்கென்று பயன்படுத்த அழைத்தார். அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் செவி கொடுங்கள். எது கீழ்ப்படிதல் அல்ல என்பதை குறித்து 3 காரியங்களை சொல்லுவார்கள். ஒன்று, டிலேய்டு ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ். தாமதமான கீழ்ப்படிதல் அல்ல. இரண்டாவது, டிஸ்கம்ஃபோர்ட் ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ். என் வசதிப்படி கீழ்ப்படிவது கீழ்ப்படிதல் அல்ல. மூன்றாவது, டிவைடட் ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ். பாதிக்கு பாதி கீழ்ப்படிவது கீழ்ப்படிதல் அல்ல. ஆண்டவர் முழுமையான கீழ்ப்படிதலை நம்மிடத்திலே நம் வாழ்வில் எதிர்பார்க்கிறார். காரில் தன் மகனோடு தகப்பன் செல்கிறான். காரில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு இசைக்கு மகன் நடனம் ஆடுகிறான் உட்கார்ந்தபடியே. அப்பா ஆடாதே என்கிறார். ஆனாலும் கேட்கவில்லை, வேகமாய் ஆடுகிறான். அப்பா கோபத்தில் திட்டுகிறார். அமைதி. கொஞ்ச நேரம் ஆனவுடன் அப்பா வருந்தி மகனிடம் சாரி என்கிறார். அப்பொழுது மகன் அப்பாவிடம், அப்பா, நான் மனதிற்குள் டான்ஸ் ஆடிக்கொண்டுதான் இருந்தேன் என்கிறான். ஆண்டவரின் வார்த்தைகளை புரிந்து கொண்டு மனதார கீழ்ப்படிய வேண்டும். இதற்கு ஆண்டவரின் பலன் எனக்கு தேவை, தருவார். அவரை நேசியுங்கள், அவருக்கு வாழ்வில் முதல் இடம் கொடுங்கள், பலப்படுத்துவார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் தீங்கின்றி வாசம் பண்ணி தீமைக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நீதிமொழிகள் 1:33. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.